நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது. தமிழகெங்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆடுகளை நம்ம வளர்த்து சப்ளை பண்ணுறோம். அப்படி சப்ளை பண்ணக்கூடிய ஆடு சாப்பிடலன்னா எப்படி? அதனால தான் நம்ம தம்பி காளி, அவன் தம்பி காளிக்குமார், அப்புறம் நம்ம முருகன் எல்லாருமே என்ன செஞ்சோம், இன்றைக்கி ஒரு நம்ம மட்டன் பார்பிக்யூ செஞ்சு சாப்பிடலாம். நம்ம குவைத்து சவுதியில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். பல வருஷங்கள் ஆச்சு. அதனால் இது செய்யணும்னு சொல்லி நல்லா ஒரு சின்ன கடை, அதை 6-7 கிலோ கறி இருக்கிற மாதிரி நல்லா மசாலா தடவி கரெக்டாக 5 மணி 6 மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி கங்கு எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு மசாலா உப்பு உரப்பமாக போட்டு கரெக்டாக கங்கெல்லாம் போட்டு மண்ணை தோண்டி வச்சு ஒரு கம்பியில் கோர்த்து வச்சாச்சு. வச்சு ஒரு 10-15 நிமிஷம் தான் இருக்கும். நம்ம நேரமாக இன்னமும் தெரியல. ஆனால் இன்றைக்கி விடுற மாதிரி இல்லை. என்ன மழை வந்தாலும் சரி சாக்கு போட்டு கொஞ்சம் மறைச்சிட்டோம். நல்ல பயங்கர சூடாக இருக்கிறனால நம்ம ஒரு 15-20 நிமிஷத்துலேயே வெந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதில் என்னென்னா, இதில் கொழுப்பு இருக்காது. அந்த கங்கில் கொழுப்பு எல்லாம் உதிர்ந்துடும். நம்ம சாதாரணமாக குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கும் இது திகட்டாது. இது எப்படின்னா சாப்பிட எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம். இது நம்ம அரபு நாட்டில் நம்ம இதெல்லாம் பழகிக்கிட்டது. மட்டன் பார்பிக்யூன்னு சொல்லுவாங்க. நான் இந்த இதை ஒரு 4-5 பேர் தான் சாப்பிட்டோம். அவங்களுக்கு வராதவங்களுக்கு கொடுத்து விட்டோம். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த பதிவை சில பேர் பார்க்குறவங்க பசி எடுக்கலாம். இல்லைனா சில பேருக்கு கோவம் வரலாம், என்னடா ஒட்டு தனியாக சாப்பிட்றாங்கன்னு. நம்ம தம்பிகள் கூட நம்மளுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு செய்யணும் ஒரு ஆசை. ஒரு 143 ஊட்டி கொடுத்தோம். அதில் 1 எடுத்து போட்டு கொடுத்தோம். அவங்களுக்கு அவங்க நமக்கு ரொம்ப நம்பிக்கையாக உறுதுணையாக இருக்காங்க. அதனால் அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சுக்குவோம். அவங்கள இல்லாமல் நம்ம பண்ணையை ரன் பண்ண முடியாது. எதுனாலும் சரி நமக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நீங்களும் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.